Daily. Taste the Daily. காரைக்குடியில பொறுத்தவரைக்கும் உங்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் பெண் எஸ்ஐயை வந்து தாக்கியிருக்கிறாரு. அது தவறான தகவல் என்று காவல்துறையை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த எஸ்ஐ வந்து பொய் சொல்லியிருக்கிறார், பொய்யான புகார் அளித்திருக்கிறார். அப்படி எந்த சம்பவம் நடக்கவில்லை. அவருக்கு ஒரு டிரான்ஸ்பர் போட்டிருக்கிறார்கள். அதை தவிர்ப்பதற்காக அவர் இந்த நாடகத்தை ஆடி இருக்கிறார் என்று காவல்துறையை அந்த மாவட்ட காவல் நிர்வாகமே அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி விளவெடுத்து போனது மாதிரி தமிழ்நாட்டிலும் இந்தியா கூட்டணியானது விளவெடுத்து போயிடும். பாரதிய ஜனதா வந்து அது அவருடைய ஆசையாக இருக்கலாம். அவருடைய ஆசை தமிழ்நாட்டில் நிறைவேறாது என்பதை கடந்த காலமே அவருக்கு உணர்த்தி இருக்கிறது, எதிர்காலமும் உணர்த்தும். ஆதவர்ஜன போன மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களும் வேற கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய கற்பனை, அவங்களுடைய யூகம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்தியா கூட்டணி உருவாவதற்கு நாங்களும் எங்களால் ஆன பங்களிப்பை செலுத்தி இருக்கிறோம். அதே போல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் எங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. எனவே இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில் தான் விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக இருக்கிறோமே தவிர எந்த ஊசலாட்டமும் எங்களிடத்தில் இல்லை. பேசும்போது பாத்தீங்கன்னா இடதுசாரிகளுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரு முரண்பாடான ஒரு கொள்கைகள் வந்துகிட்டே இருக்கு. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பிரச்சனைகளின் அடிப்படையில் மாறுபட்ட கருத்துக்கள் எழுவது இயல்பானதுதான். அதை நாம் கூட்டணிக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இடதுசாரி கட்சிகளுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கும் சரி, இந்த கூட்டணியின் தேவை என்ன என்பதை உணர்ந்திருக்கிறோம். கூட்டணி தேவை என்பதனால் பிரச்சனைகளின் அடிப்படையில் பேசாமல் இருக்க முடியாது. பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசுக்கு சிலவற்றை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் அல்லது கண்டிக்கிறோம் என்றால் அது கூட்டணிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று கருத வேண்டியதில்லை. கூட்டணி நிலைப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு முடிவு, அது வேறு. பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசோடு முரண்படுவது என்பது வேறு. இந்த இரண்டையும் முடிச்சு போட தேவையில்லை. இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகளோ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சிஎம் பேசும்போது பாத்தீங்கன்னா மத்திய அரசு நிதியும் கிடையாது கொடுக்க மறுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இந்த பட்ஜெட்ல வந்து தமிழ்நாடு 100 விழுக்காடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. பீகார், ஆந்திர பிரதேஷ் ஆகிய 2 மாநிலங்களை மட்டுமே மையமாக வைத்து போன நிதிநிலை அறிக்கையும் இந்த நிதிநிலை அறிக்கையும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியை தக்க வைப்பதில் கூட்டணிக்கு துணையாக இருக்கிற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு ஆகிய தலைவர்களை கூட்டணியில் தக்க வைத்துக் கொள்வதில் மிக கவனமாக இருக்கிறது பாஜக அரசு. பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு உட்பட பாஜக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனையாக செயல்படுகிறது, மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் செயல்படுகிறது, திட்டமிட்டு அலட்சியப்படுத்துகிறது, புறக்கணிக்கிறது. அதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதியும் இல்லை நீதியும் இல்லை என்ற வருத்தத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கவர்னரை பொறுத்தவரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் கண்டனம் உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தாலும் கூட RN ரவி அவர்களை பொறுத்தவரையில் RSS தலைமையகம் தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம். RSS தலைமையகம் என்ன சொல்லுகிறதோ அப்படித்தான் அவர் செயல்படுவார். அவருக்கு வேற எந்த மரபுகளின் மீதும் நம்பிக்கை கிடையாது. அவருக்கு எந்த பொலிட்டிக்கல் எத்திக்ஸும் கிடையாது. அவர் 100 விழுக்காடு ஒரு RSS தொண்டர். ஆகவே பாஜக அல்லாத திமுக போன்ற மாநில கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துவது, நெருக்கடிகளை ஏற்படுத்துவது என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் RN ரவி அவர்கள் ஒரு RSS ரவியாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே எத்தனை உச்ச நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தாலும் கண்டித்தாலும் அவர் அதை பொருட்படுத்த மாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு வந்து 1600 கோடி சட்டம் தர வேண்டியது. நேற்று பார்த்தீங்கன்னா 600 சட்டம் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கம்மியான இருக்கு. நம்ம கேட்டதுக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கு. அதே பதில் தான், முன்ன கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் தான். தமிழ்நாடு அரசை அது திட்டமிட்டு வஞ்சிக்கிறது பாஜக ஒன்றிய அரசு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.